வணக்கம் மக்களே. மூடு பனிக்காடு எபிசோட் 3. புது வீடு புது ஆரம்பம்னு எல்லாரும் ஆசைப்படுவோம்ல. ஆனா இந்த வீட்டுக்குள்ள நுழையும்போதே ஒரு சின்ன இறுக்கம் கூடவே வருது. சபரி ரொம்ப உற்சாகமா இருக்கான். அம்மா நமக்கு ஒரு நல்ல வீடாதான் கொடுத்திருக்காங்க, ஓரளவுக்கு பெரிய வீடுதான் அப்படின்னு அந்த புது பெயிண்ட் வாசனைக்கு நடுவுல சாவியை திருகி கதவை திறக்கிறான். ஆனா அங்கேயே ஆரம்பிக்குதுங்க முணுமுணுப்பு. சபரி அவங்க அம்மாவை பத்தி பெருமையா பேச பேச சுஜிக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஆரம்பிச்சிட்டாருடா அம்மா புராணத்தை அப்படின்னு மெதுவா சொல்றான். லாவண்யா அதை கவனிச்சுட்டு சும்மாரிடி அப்படின்னு சைகையிலேயே அடக்குறா. வீடு என்னவோ பார்க்க லட்சணமா தான் இருக்கு. கீழே 2 பெட்ரூம், மேல ஒரு பெரிய ரூம், அழகான பால்கனி, பின்னாடி தோட்டம்னு வசதியா தான் இருக்கு. ஆனா சபரிக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். எவ்ளோ பெரிய வீட்ல இருந்தோம், இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே, எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறான். அப்ப சுஜி கேக்குறா பாருங்க ஒரு கேள்வி. போன் பேச போயிட்டா வீட்டை யார் கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு நக்கலா கேக்குறா. சபரிக்கு கோபம் வருது. ஆனா லாவண்யா நடுவுல வந்து, சபரி நீ பேசுப்போ, நாங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. ஆனா சபரி சும்மா இல்லாம, நான் மாப் போடுறேன், நீங்க ஜன்னல் கதவெல்லாம் தொடங்க அப்படின்னு வேலையை பிரிச்சு தர்றான். இதுல சுஜிக்கு இன்னும் எரிச்சல். குனிஞ்சு நிமிந்து செய்யற வேலையை நாம செய்யணுமா, இவரு நோகாம மாப் போடுவாரான்னு திரும்பவும் முணுமுணுக்க இந்த தடவை சபரி விடல. என்ன சொன்ன அப்படின்னு பக்கத்துல வர்றான். அங்க ஆரம்பிக்குது பாருங்க ஒரு பெரிய வாக்குவாதம். நான் இல்லனா நீ என்ன ஆகிருப்ப தெரியுமா, உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்கு நீ நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சபரி சொல்ல, சுஜி விடுவாளா? ஆமா, பெரிய தியாகி, எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாரு அப்படின்னு எள்ளி நகையாடுறா. சபரிக்கு கோவம் தலைக்கேறுதுங்க. அனாத நாய்க்கு இவ்ளோ பேச்சா ஆகாது அப்படின்னு கத்துறான். சுஜி கலங்கவே இல்ல. அனாதையா இருந்தப்ப கூட நிம்மதியா இருந்தேன், இப்பதான் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அழுத்தமா சொல்றா. சபரி கை ஓங்கி அடிக்க போறான். லாவண்யா ஓடி வந்து தடுத்து நிறுத்தி, சபரி பிளீஸ், சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, விட்டுடுன்னு கெஞ்சிரா. சபரி போனை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். சபரி போனதுக்கு அப்புறம் லாவண்யாக்கும் சுஜிக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடக்குது. எதுக்கு நீ அவன்கிட்ட கெஞ்சுற அப்படின்னு சுஜி கேக்குறா. லாவண்யாக்கு பொறுமை இழக்குது. சபரி உன் மாமாடி, அவரை பத்தி தப்பா பேசாத நீ எச்சரிக்கிறா. ஆனா சுஜி நிக்கல. அந்த ஆளின் அவ்ளோ பெரிய உத்தமனா, கடைஞ்செடுத்த பொறுக்கி நாய் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் பலார்னு ஒரு சத்தம். லாவண்யா சுஜிய ஓங்கி அரைஞ்சிடுறா. அந்த அமைதியான வீட்ல அந்த சத்தம் பயங்கரமா எதிரொலிக்குது. இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி பேசுனா தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அவர் உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு, சிட்டில லட்சக்கணக்கில சம்பாதிக்க வேண்டியவர் உனக்காக தானே இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஆவேசமா கேக்குறா. சுஜிக்கு கண்ணுல தண்ணி முட்டுது. அக்கா அடிச்ச அதிர்ச்சியிலையும் அந்த பேச்சிலையும் உடஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் பேச்சே இல்ல. எல்லாரும் மௌனமா வேலைய பாக்குறாங்க. சபரி வந்து, மேல இருக்கிற பெரிய ரூம சுஜி நீ எடுத்துக்கோ, உனக்கு படிக்க வசதியா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். சுஜி பதிலே சொல்லாம தலைய திருப்பிக்கிறா. மனசுக்குள்ள இவ்ளோ பாரத்தை வச்சுக்கிட்டு இந்த 3 பேரும் இந்த புது வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த மூடு பனிக்காடு இவங்களுக்கு என்ன வச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏன் இவங்க சுஜிக்காக இந்த ஊருக்கு வரணும்? சுஜியோட கடந்த காலத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு? சபரிய ஏன் சுஜிக்கு இவ்ளோ பிடிக்காம போச்சு? என்னப்பா த்ரில்லர் கதைன்னு சொல்லிட்டு சண்டை கதையா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பயப்படாதீங்க மக்களே, பயம் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மனிதர்களோட மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க பார்வையில இங்க யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு தோணுது? சபரியா இல்ல சுஜியா? சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.